நான் வந்து குவைத்திலேருந்து வர்றேன். குவைத்திலேருந்து வந்து அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து லக்கேஜ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும். பிடிக்கல அப்படின்னா அந்த ஃப்ளைட்டை விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டு யார் வந்து அடுத்த ஃப்ளைட்டு சேஞ்ச் பண்ணுறீங்களோ இன்டர்நேஷனல்லேருந்து வர்றவங்களுக்கு எவ்வளோ சார் சார்ஜ்? ஓப்பனாக சொல்லுங்க கொஞ்சம் வேமா. எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? 4000 ரூபா ஒரு எனி ஒரு பாசஞ்சருக்கு 4000 ரூபா இன்டர்நேஷனல் டு அடுத்தது வந்து டொமஸ்டிக் மாறி ஒரு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிளைட்டப்பா. ஆனா யாரா இருந்தாலும் சரி தயவு செய்து குவைத்திலேருந்து வர்றவங்க கனெக்டட் ஃபிளைட்டு யாரா இருந்தாலும் சரி இண்டிகோல வராதீங்க. இண்டிகோல வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு பிரச்சனையும் நீங்க பார்க்கலாம். லக்கேஜ் ப்ராப்ளம், சர்வீஸ் கிளியர் இல்லை, லக்கேஜ் மிஸ் ஆகி அவங்க வந்தாலும் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடையாது, மேனேஜிங் சரியில்லை, அது யாரும் மெயின்டெனன்ஸ் பண்றது யாரும் சரியில்லை. அவங்க அங்க 1 ஹவருக்குள்ள கொடுப்பாங்க, இங்க வந்தா 1 ஹவர் இருந்தா கூட கவுண்டர் க்ளோஸ்ன்றாங்க. என்ன எதையுமே சரியில்லை. அங்கேருந்து இங்க வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, 4000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எந்த ஒரு பிளைட்டுக்கு அடுத்த பிளைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தா 4000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இவங்க சார் வந்து சென்னையில் இருக்காப்புல, இவங்க தான் மேனேஜர். காட்டு இங்க காட்டு சாரை பாத்துங்க, மேனேஜர் இவர் தான். 4000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. கம்ப்ளீட்டா பில் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நான் ஆபீஸ்க்கு வந்து நாங்க பாத்துக்குவேன். பட் ஆனா நீங்க செய்யறது யாருமே இந்த எந்த பொருள் குவைத்திலேருந்து வர எந்த பாசஞ்சரா இருந்தாலும் தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். ஆனா இதுல வராதிங்க. எதுல வராதிங்க? இண்டிகோல வராதிங்க. இண்டிகோல டிக்கெட்டை போட்டு மாறிடும். ஒரு ஆள் பேஸ்புக்ல சொல்லி இருந்துச்சுல, குவைத்ல சொல்லிச்சு நம்ம கரெக்டா கொடுப்போம். அடுத்தபடியே நம்ம எங்கெங்க ஏர்லைன்ஸ் இருக்கோ குவைத்துல உள்ள ஏர்லைன்ஸ் அவ்வளவு ஏர்லைன்ஸுக்கு நான் கொடுத்துருவேன். பேமெண்ட் கொடுத்துட்டு அவங்க போகணும், இல்லைன்னா போங்கிறாங்க. என்னன்னா ரோட்ல நில்லுங்க, ரோட்ல நில்லுங்க, எங்கேயாவது மறிச்சு போங்க, செத்து போங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. அதனால தயவு செய்து இண்டிகோல வராதிங்க. இண்டிகோல வந்தீங்கன்னா சீரழிஞ்சு போடுவீங்க. சரி க்ளோஸ் சார்.